அதாவது இப்போ ஒரு கவினுடைய போட்டோ போட்டு கீழே கமெண்ட் நான் பார்ப்பேன். ஏதாவது ஒரு சோஷியல் மீடியால போய் பார்ப்பேன். அங்க ஒரு 50 கமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 50 கமெண்ட்ல 25 கமெண்ட் வந்து சுர்ஜித்துக்கு சப்போர்ட்டா இருக்கும். நான் பார்ப்பேன், என்னடா இது, கவின்றவன் வந்து இறந்து போயிருக்கான், அவன் செத்து போனது வந்து அந்த 25 பேருக்கு நியாயமா படுதுன்னு கமெண்ட் போட்டிருக்கான். எப்படிடா நியாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் யோசிச்சிட்டேன். இதை பத்தி யாருமே பேச மாட்றாங்களே, ஒரு யூடியூப்லயோ இல்ல ஒரு சோஷியல் மீடியாலயோ வெளிப்படையா பேச மாட்றாங்களே, நான் நிறைய வருத்தப்பட்டிருக்கேன். அதே போல ஹரி நாடார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த தங்கத்தெல்லாம் போட்டு இப்போ அவனை புடிச்சு உள்ள வச்சுட்டு இப்ப தங்கம் இல்லாம தான் வெளியே வரும். அவன் என்ன சொல்லியிருக்கிறான்னா, இந்த மாதிரி என்ன உங்களுக்கு தெரியும், அவன் பண்ணது நியாயம்தான், நம்ம வீட்டு புள்ளைய தான் நம்ம காதலிக்கணும், வேற இவனை காதலிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயமான பேசிட்டு இருக்கான் அவன். எனக்கு அதை பார்த்து என்னடா இது உலகம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப அதை பார்த்து ஷாக் ஆயிட்டேன். அதுவும் இல்லாம இந்த திவாகர்னு ஒரு பன்னிக்குட்டி இருக்கு. இப்போ நெல்லையில் கவினோட ஆணவ படுகொலை தான் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பார்வை என்ன? ஆக்சுவலாக இதை பொறுத்த வரைக்கும் அந்த சுர்ஜித் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான், தென் மாவட்டம். ஸோ அவர் வந்து கொலை பண்ணியிருக்காரு. அவரோட எதிர்காலமும் இருக்கு, அவரும் நல்லா இருக்கணும் இல்லையா? எனக்கு என்ன ஆசைனா சுர்ஜித் எதிர்காலமும் நல்லா இருக்கணும், பாதிக்கப்பட்டவங்களும் பாதிக்கப்படாமல் இருந்திருந்துருக்கலாம். அவன் என்ன பண்ணியிருக்கிறான், இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கான், என்னென்னோ பண்ணிட்டு இருக்கான். சரி, அவன் ஒரு காமெடி பீஸு, அவனை வச்சு ஏதோ செய்யறாங்க நம்ம நினைச்சோம். ஆனா வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூல ஏதோ அவனுக்கு வேணுன்னே கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த இந்த விஷயமா கேட்டதுக்கு இல்ல இல்ல, அவர் பண்ணது நியாயம்தான். ஏன்னா அவரு வந்து அவங்க அப்பா அம்மா சொல்லி தானே செய்வாரு. அவங்க அப்பா அம்மா என்ன சாதியோ அந்த சாதி பொண்ணை தானே அவர் காதலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திவாகர் லூசு பையன் ஏதோ சொல்லியிருக்கிறான். அதுவும் ஒரு பெரிய விஷயமா போய்கிட்டு இருக்கு. இந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா இப்ப திவாகர், இந்த ஹரி நாடாரு, இவங்க எல்லாம் சுத்தி சுத்தி சுர்ஜித்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க.